வேகமாக வந்து தொலைங்க, கல்யாணம் பண்ணாட்டு ஆடி அடிச்சிட்டு வருவீங்க. இப்போலாம் டாக்டருங்களும் சரி கிடையாது, ஹாஸ்பிட்டலும் சரி கிடையாது. எதுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல் திட்டுற? அப்போல்லாம் ஆப்ரேஷன் போனால் 10 நாள் அட்மிட் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு என்ன சொல்லுவாங்க, 48 மணி நேரம் பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லோரும் வெளியே இருக்கு, யாரும் உள்ளே வராதிங்க, எல்லாம் நாங்களே பார்த்துக்கணுவாங்க. நாங்களும் நிம்மதியாக 2 நாள் வெளியே இருப்போம். அப்போ நீ வந்து என்னை பார்க்க முடியலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. நானே கவலைப்படுறேன், நிம்மதி தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வெளியே இருப்பேன். நான் எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அண்ணன் தம்பிங்களாம் வந்துட்டு ஓட்டிட்டு போவாங்க, நல்லா பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன் ஃப்ரெண்டுக்கிட்ட கதை பேசிக்கினேன். அப்போ தான் உங்கள் சொந்தக்காரங்க வந்தால் மட்டும் அப்படியே கதவை நின்றுக்கிட்டு இப்படி அழிஞ்சு சீன் காட்டுவேன். அப்படி தான் 500 கொடுத்துட்டு போவாங்க. இப்படி எதுக்கும் இது கிடையாது. சரி, என்ன தொல்லை. ஏய், கண் ஆப்ரேஷன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அதான் உடனே அனுப்பிட்டாங்க. அப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 10 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க. அதாவது உன் மண்டையை உடைச்சி ஓப்பன் பண்ணி உள்ள மூளை இருக்குதா வேற ஏதாவது களிமண் இருக்கான்னு செக் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. அது பண்ணிக்கிறியா? உங்களுக்கு மூளையே இல்லைங்க. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண நான் தானே ஐசியூவில் இருக்கணும். நீ ஐசியூவில் இருப்ப, நான் வெளியே சந்தோஷமாக நீ சொன்னதெல்லாம் அனுபவிப்பேன். மூஞ்சப்பாரு வந்து தோலை.